கவின் ட்ரெஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா எக்மோரில் எத்திராஜ் காலேஜுக்கு நேரவே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. கீழே வந்து கார் பார்க் இருக்குது. ஃபுல்லாக பவர் பிளாக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வீடுகள் நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் பைக்லாம் நிறுத்திக்கலாம். உள்ளே வந்து இதுதான் கார் பார்க்கிங். மொத்தம் 2 வீடு இதில் சேலுக்கு இருக்குது. 2 வீட்டோட கார் பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது. 2 வீடு ஒரே ஆள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கார் பார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 3 கார் பார்க் நீங்கள் நிறுத்தலாம். பெரிய கார் 3 கார் நிறுத்திக்கலாம். 2 வீடு எடுக்கும்போது ஒரு வீடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சின்ன சின்ன கார் நீங்கள் பார்க் பண்ணலாம். 2 கார் பார்க் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே வந்து இந்த கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ரீசெண்ட்லி ரினோவேட்டடு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஈவி ரூம், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து லிஃப்ட் இருக்குது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 2nd floor and 3rd floor. ஒரு வீடு தான் பற்றி நமக்கு கீ இருக்குது, அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். லிஃப்ட் கீழே இருக்குது. நம்ம மேலே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வீடு, 5 ஃப்ளோரு. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். மொத்தமே 5 வீடு. கீழே வந்து கார் பார்க்கிங் நம்ம பார்த்துருப்பீங்க. சின்ன காரில் 2 கார் பார்க் பண்ணலாம். ஒரு கார் அவ்வளோதான் பண்ணிக்கலாம். 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. வேணா 2 சேர்த்து ஒரே ஃபேமிலி நீங்கள் எடுத்தீங்கன்னா பக்கத்தில் கார் பார்க் வரும். நம்ம இப்போ உள்ளே போகலாம். சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட். நல்ல வந்து சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு. இப்போதைக்கு பவர் வந்து இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒயரிங் ஒர்க் நடக்குது. அதனால் வந்து பவர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வரும்போது ஒரு பெரிய ஹால், நல்ல ஒரு பெரிய ஹாலு, 2100 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு, 680 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸு. நல்ல ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி, ஒரு ப்ரைம் லொக்கேஷனும் கூட. இங்கே வந்து நீங்கள் வந்து இது டைனிங்காக கூட மாற்றிக்கலாம். அந்த இடத்துல டைனிங் இல்லை டிவி ஏரியா எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹால் பொறுத்தவரைக்கும் நல்ல பெரிய ஹாலு. ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். பட் 28 இயர்ஸ்க்கு மேலே வருது. நீங்கள் இதை வந்து ரீடெவலப்மெண்ட் ஃபியூச்சரில் பண்ணால் கூட உங்களுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட் வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய ஹாலு. அடுத்து இது வந்து கிச்சன், க்ளோசர் கிச்சனு, மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட்லி ரினோவேட்டட். உள்ளே வந்து இது வந்து வாஷ் ஏரியா தனியாக இருக்குது. இது வந்து வாஷ் ஏரியா தனியாக இருக்குது. இங்கேயும் வந்து மேலே சின்னதாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஸ்டோரேஜ், சிம்னி எல்லாமே இருக்குது. லைட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி பவர் இல்லை. நல்ல ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலில் இது ஒரு பால்கனி. இது வாஷிங் மிஷின் ஏரியா. அங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. அடுத்து இது ஒரு பெட்ரூம் போகலாம். இது ஒரு பெட்ரூமு, ஏர் கண்டிஷனோடு இருக்குது. 2 பெரிய ஜன்னல். இது வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. சின்ன கபோர்டு தான். ஸ்லாப்பாக கவர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது மாதிரி தான். அட்டாச்சு பாத் இருக்குது. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து ஷவர் ஏரியா இங்கே இருக்குது. தனியாக ஷவர் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. பட் லைட் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்த பெட்ரூம் போகலாம். இது நீங்கள் வந்து ரெடிமேட் பூஜை ரூமாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை இது ஆக்சுவலாக இது வந்து ஓப்பன் தான். இங்கே இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்த ஓப்பன் பண்ணி இது ஒரு பெரிய பூஜை ரூமாக நீங்கள் மாற்றிக்கலாம். பெரிய பூஜை ரூமாக மாற்றிக்கலாம். இது ஒரு பெட்ரூமு. இது 2வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய பால்கனி அவங்க மாடிஃபை பண்ணி ரூம் மாதிரி மாற்றிட்டாங்க. பின்னாடி அப்பார்ட்மெண்ட் பாருங்கள். இங்கே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. மூணாவது பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய வீடு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டால் கூட நேர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh மினிமம் வரும். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பாத்ரூம் இருக்குது. 3 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கபோர்ட் இருக்குது. வித் ரோட் சைட் பால்கனி, ரோட் வியூ பால்கனி சின்னதாக. நல்ல மரங்கள் வளர்ந்துருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1.95 crore, 1,95,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. ரொம்ப நெகோஷியேஷன் பண்ண மாட்டாங்க, ஸ்லைட்லி தான் நெகோஷியேஷன் பண்ணுவாங்க. தேவைப்படுறோம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலில் ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.